39ஆம் அதிகாரம் நம்ம ஸ்தோத்திரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 39ஆம் அதிகாரம் 10வது. அவள் நிமித்தம் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. உடனே இங்க என்ன நடக்குது அப்படின்னா 18வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமானன் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. இங்க யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய பெயரை கெடுப்பதற்காக ஒரு முயற்சி நடைபெறுகிறது. அந்த வீட்டிலே இருக்கிற அந்த பெண் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இவனை தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கிறாங்க. ஆனா இவன் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவனுடைய பேரை இப்போ செய்த தவறெல்லாம் அவங்க செஞ்சது, பண்ண தப்பதெல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. ஆனா இப்ப இவன் இணங்கலன்னு சொன்ன உடனே இவன் என்னமோ நம்முடைய பேரை கெடுத்துருவானோ அப்படின்னு நினைச்சு முன்னாடியே அவனுடைய பேரை கெடுத்துடலாம் அப்படின்னு இந்த அம்மா ஒரு பிளான் பண்ணி தன்னுடைய கணவனாரிடத்துல அவனுடைய பேரை கெடுத்தார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பேரை கெடுக்கிறதற்காக எடுத்த முயற்சி தோல்வி அடைந்தது. இன்றைக்கு நான் 4வது ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுடைய பேரை கெடுப்பதற்கு ஏதோ ஒரு முயற்சி நடந்து கொண்டே இருக்கலாம். நீங்க ஜெபிக்கிறதுனால, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, நீங்க திருச்சபைக்கு போகிறதுனால, நீங்க இந்த மாதிரி விஷயத்திற்கெல்லாம் கலந்துக்காம நான் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி அசுத்த காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் நீதிமானாய் வாழ்கிறவன் என்று சொல்லுகிறதுனால நிறைய பேர் உங்க பேரை எப்படியாவது கெடுத்து உங்களை வெளியே அனுப்பலான்னு நினைக்கிறாங்க, உங்களை அந்த இடத்துல இருந்து துரத்தலான்னு நினைக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமா இருங்க. கெடுக்கிறவங்க பேரை கெடுக்கட்டும், விட்டுருங்க. அவங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமா தான் அமையுமே தவிர பாதகமா அமையாது. அவங்க என்னெல்லாம் பொய்யாக உங்களுடைய பேரை கெடுக்கிறதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சியை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வருத்தப்படாதீங்க. அதை குறித்து நீங்கள் கலங்கவே வேண்டாம். அதான் நான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரு வீட்டில் ஜெபிக்கிறதற்காக விசிட்டிங் போயிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற அவர்கள் அந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு வாலிப பெண் மட்டும்தான் நம்முடைய திருச்சபைக்கு வருவார்கள். அவங்க அம்மா அப்பா எல்லாம் வேற ஒரு திருச்சபைக்கு போவார்கள். அப்போ நான் ஒரு நாள் ஜெபிக்கிறதற்காக போகும்போது அவங்க அம்மா அப்பா என்னிடத்துல கேட்டாங்க, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஊர்ல இருக்கிற மனைவி பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. அன்றைக்கு எனக்கு கிட்டத்தட்ட 23 வயசு தான் ஆகுது. அந்த 23 வயசுல அவங்க என்ன பார்த்து கேட்குறாங்க, அவங்க இன்னொரு திருச்சபைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, அவங்க என்ன பார்த்து கேட்குறாங்க, உங்களுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஒருவேளை இவங்க ஜோவியெல்லாம் ஏதாவது கேட்குறாங்களோ அப்படின்னு நினைச்சா சீரியஸா அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு கலக்கம் ஆச்சு. என்ன அப்படின்னு கேட்டேன். இல்ல இப்பதான் ஒருத்தங்க வந்துட்டு போனாங்க, ஒரு மினிஸ்ட்ரி ஊழியம் செய்கிறவங்க வந்துட்டு போனாங்க. நீங்க என்னமோ ஊர்ல ஒரு கல்யாணம் பண்ணி அங்க ஒரு குழந்தை உங்களுக்கு இருக்கிறதாக சொல்றாங்க, அது உண்மையா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, ஆனா அவங்க சொன்னதுனால தான் நாங்க கேட்டோம் அப்படின்னாங்க. நான் அவங்களுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல, ஒரு பதிலுமே இல்ல. அப்படி கேட்கிற அவர்களுக்காவது ஒரு ஞானம் வேண்டாம்? அவருக்கு வயசு 23 வயசு தான் ஆச்சு. இந்த 23 வயசுல இவர் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஆனா அவங்களும் அந்த மனசுக்குள்ள ஏதோ ஒரு பொறாமை போல அப்படியே கேட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. நான் ஜெபம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கர்த்தருடைய சமூகத்துல தான் அழுதேன். ஆண்டவரே, இவ்வளவு பேரை கெடுக்கிறதற்காக முயற்சி எடுக்கிறாங்களே, ஆண்டவர் என் இருதயத்துல ஒரு வார்த்தையை சொன்னார், இல்லப்பா அந்த முயற்சி தோல்வி அடையும். உன் பேரை கெடுக்க நினைக்கிற அந்த முயற்சி அது ஒரு நாள் நிற்காது. நான் நம்புறேன் அது அந்த நியூஸோட வந்தது அப்படியே போயிடுச்சு.
அதனால இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்யாத ஒரு காரியத்திற்காக உங்களை பழி சொல்லி உங்க பேரை கெடுக்கணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா உங்க இருதயம் கலங்கவே வேணாம். நீங்க நீங்க அதை குறித்து ஒரே பண்ணிக்காதீங்க. நான் நம்புறேன், அதே ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் பேரை பெருசா கர்த்தர் பயன்படுத்த போறாரு. பெரிதாய் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாரு. அதுக்காக தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, அவனோடு கூட வேலை செய்த எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது ராஜாவினிடத்துல இவனுடைய பேரை கெடுக்கணும்னு அவங்க தேடிட்டே இருக்கிறாங்க, காரணங்களை தேடிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு காரணத்தையும் அவங்க கண்டுபிடிக்கல. கடைசியில் அவனை ஆராதிக்கிற விஷயத்துல அதான் கண்டுபிடிக்க முடியாம அவர்களாகவே உன்னை கிரியேட் பண்ணி ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பி இப்ப அதன் மூலமாய் அவனை பேரை கெடுக்க நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, எல்லாம் நடந்த மாதிரி தான் நடந்துச்சு. சிங்கக்கபிக்குள்ள போனா பிரச்சனைக்குள்ள போனது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா முடிவை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் யார் பேரை கெடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்களுடைய பேரைத்தான் கெடுத்துக்கிட்டாங்களே தவிர தானியேலுடைய பெயர் கெட்டு போகவே இல்லை. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க பேரை கெடுக்கணும்னு போய் பேசிட்டு திரியறாங்க பாருங்க, அவங்க பேர் தான் கெட்டு போகுமே தவிர உங்க பேர் ஒரு நாளும் ஆண்டவர் ரிப்பேர் ஆகிறதற்கு விடவே மாட்டார், விடவே மாட்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ரொம்ப தாழ்மையோடு கூட உங்களிடத்தில் சொல்லுகிறேன், இந்த ஊழியத்திற்கு நான் வந்த அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்குமே கர்த்தருக்கு உண்மையாய் கர்த்தருக்கு முன்பாக பெருமைப்படுத்துவதற்காகவோ இல்லை என்றால் நியாயப்படுத்துவதற்காகவோ நான் ஒரு நாள் சொல்லவே இல்லை. யாருக்குமே எந்த மனிதர்களுக்குமே ஒரு தீங்கை செய்ய வேண்டும் என்றோ இல்லைன்னா மனதுக்குள்ள ஒரு வஞ்சகத்தை அப்படி வைத்து கொண்டோ இல்லைன்னா இந்த 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 ஊழியத்தின் மூலமாக நான் ஒரு பெரிய ஆளாகணும்னோ இல்லைன்னா சொத்து சேர்க்கணும்னோ இந்த பேர்ப்புகளை சம்பாதிக்கணும்னோ இப்படிப்பட்ட இன்று வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால அப்படிப்பட்ட எண்ணம் எனக்குள்ளே வந்ததே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை, எத்தனையோ பேர் என்னுடைய வாகனத்தை பார்த்து கூட சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ஒரு நல்ல வாகனம் அப்படி வாங்கலாம்ல, நீங்க எதுக்கு செகண்ட்ஸ் வாங்குறீங்க, நீங்க ஃபர்ஸ்டா வாங்கலாமே. நம்முடைய திருச்சபையிலே எங்கிட்ட ஜெபிக்கிறவங்கள 75% பேர் புது வாகனத்தை வாங்கி ஜெபிப்பார்கள். ஆனா இன்னைக்கும் நான் பழைய வாகனம் தான் வாங்கும்போது கூட எனக்கு அது கஷ்டமாவே தெரியல. நம்ம போகிறதற்கு நனையாம போறதற்கு ஒரு கார் தேவை, நம்ம வேகமா போறதுக்கு ஒரு 2 வீலர் தேவை. அது லாபத்துல கிடைக்கும் போது அதை வாங்குறதுல ஒன்றும் தவறு இல்லையே. இன்னொருத்தர் யூஸ் பண்ணதை ஏன் வாங்குறது தவறா? நான் அப்படி அதை தவறுன்னு நினைக்கவே இல்லை. நான் லாபத்தை மட்டும்தான் பார்க்கிறேனே தவிர இல்ல புதுசு ஷோரூம்ல போய் ஃப்ரெஷ் பீஸ் தான் எடுக்கணும், யாரும் ஓட்டிராதான் எடுக்கணும் அப்படி நான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கவே இல்லை. ஆனால் எத்தனையோ பேர் என்னை ஆயிரக்கணக்கான பேர் நேசிக்கிறார்கள், 10,000கணக்கான பேர் நேசிக்கிறார்கள். ஆனா சிலர் எப்படியாவது ஒரு பேரை கெடுத்துடலாம் அப்படின்னு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்று வரைக்கும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, பேரை கெடுப்பதற்காக அவர்கள் எடுக்கிற சில ஆலோசனையில அப்படியே இன்னொரு பேசும்போது கஷ்டமா இருக்கும், இப்படி பேசுறாங்களே அப்படின்னு. ஆனா கொஞ்ச நாள் தாண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யார் அப்படி பேசினாங்களோ இல்ல யார் காதுகளில் கேட்டாங்களோ அவங்களே எங்களை குறித்து அப்படி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க, பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனுடைய ஒரு மிகப்பெரிய அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சில நேரத்தை ஒருத்தர் ரொம்ப சாட்சி சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நபர், ஒரு கிரவுட், ஒரு 5 பேர் நின்று பேசுற இடத்துல நிற்கிறாரு. அப்போ ஒரு 3வது ஒரு நபர் என்னை குறித்து ஒரு வார்த்தை பேசுறாரு. அப்போ இவர் தொண்டை வரைக்கும் வந்திருக்குது. இல்லை இல்லை நீங்க நினைக்கிறது மாதிரி பாஸ்டர் இல்லை அப்படின்னு தொண்டை வரைக்கும் வந்தாலுமே இவர் என்ன நினைச்சாராமா, நம்ம போய் இந்த இடத்துல சொல்ல போனா அவருக்கு வக்காலத்து வாங்குறாரு அப்படின்னு நினைச்சிருவாங்களோன்னு சொல்லி நான் அமைதியாயிட்டேன் பாஸ்டர். ஆனா எனக்கு தெரியாத ஒரு நபர், 3வது ஒரு நபர் அவர்கிட்ட பார்த்து ஃபைட் பண்ணி, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க,
பாஸ்டர் குறித்து பேசிட்டு இருக்கிறீங்களா, எப்படி தெரியுமா, அவனுடைய ஊழியம் என்ன தெரியுமா, அவனுடைய கமிட்மெண்ட் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு சண்டைக்கு போயிட்டாரு பாஸ்டர். எனக்கே வெக்கமாய் போயிடுச்சு. நான் தான் அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கணும். ஆனா நான் சொல்லலன்னு, நான் சொல்லாம அமைதியா இருந்தேன். ஆனா ஆண்டவர் மூணாவது ஒரு பர்சனை எழுப்பி அந்த இடத்துல உங்க பேரை காப்பாற்றினதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னாரு. இன்றைக்கு எனக்கு செய்த அதே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய பேரை கெடுக்கிறதற்காக எத்தனை முயற்சிகள் வேண்டும் என்றாலும் நடக்கலாம். ஆனால் அவர்களுக்கு முன்பாக உங்கள் பேரை பெருமைப்படுத்தி பேசுகிறதற்கு ஆண்டவர் ஒரு நபரை எழுப்புவார் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய கணவனார் புரிந்து கொள்வார்கள், மனைவி புரிந்து கொள்ளுகிறார்கள். ஓ, உங்களுடைய சொந்தங்கள் புரிந்து கொள்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். ஹல்லேலூயா. நம்புறவங்க கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, டாடி நான் நம்புறேன், என் பேரை பெருமைப்படுத்துவீர் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.